எடப்பாடியில விஜய்க்கு கேண்டிடேட்டை விலைக்கு வாங்கி நிக்க விடாம பண்ண மாதிரி இன்னவங்களெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, பிரச்சாரம் பண்ணாட்டாங்க. ஒரு பக்கம் கடத்திட்டாரு அப்படின்றாங்க, ஒரு பக்கம் வந்து நிக்க விடாம தடுத்துட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன், விலைக்கு வாங்குறது, கடத்துறது, நிக்க விடாம பண்றது எல்லாமே சம்மதம் இல்லாம நடக்குமா? காசு இல்லாம நடக்குமா? இப்போ சீமானுடைய வாக்குகளை வந்து விஜய் தான் பெருமளவுல பிரிப்பாரு. கமலஹாசன் வரும்போது இப்படித்தான் சொன்னாங்க. கமலஹாசன் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு, சீமான் எங்க இருக்கிறாரு? சீமான் வந்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நின்னாரு. விஜய் கோளை நாயாட்டு களத்தை விட்டு ஓடிட்டார். சீமான் வந்து காங்கிரஸ் தமிழர்கள் செய்த துரோகங்களை பேசுறாரு, இனப்படுகொலையை பேசுறாரு, காவிரி பிரச்சனையில காங்கிரஸ் செய்த துரோகத்தை பேசுறாரு. விஜய் ரொம்ப கேவலமா அசிங்கமா திமுக காங்கிரஸ் போன பிறகும் உண்மையான காங்கிரஸ் என் கூட இருக்குன்னு காங்கிரஸ் வச்சு ஓட்டு பிச்சை எடுக்கிறாரு. இன்னைக்கும் 2029 239 பார்லிமெண்ட்ல நிற்பான்னு சொல்லக்கூடிய கட்ஸ் சீமானுக்கு இருக்கு, விஜய்க்கு இருக்கா? ராகுல் காந்தி அவர்கள் புதுச்சேரியில போயிட்டு ஆதரவு தெரிவிச்சு பிரச்சாரம் பண்றாரு. ஏன் இப்போ வர தமிழகத்துல வந்து ஸ்டாலின் அவர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணல சார்? மல்லிகார்ஜுனா கை வாங்கிட்டுன்னு ராகுல் காந்தி மனம் புழுங்கி போயிருக்கிறார். தமிழ்நாடு கூட்டணி முடிவு பண்றதுல மல்லிகார்ஜுன கார்கே கை வாங்கிட்டு நம்ம டவுன் ஆயிட்டோன்னு மனம் புழுங்கி போயிருக்கிறாரு ராகுல் காந்தி. அப்படியுமே காங்கிரஸ் கேட்ட சீட்டை வந்து திமுக கொடுக்கலையே சார். அதான் 3 சீட்டு உயர்த்தி கொடுத்துருக்காங்கல்ல. இன்னொரு பார்வை வைக்கிறாங்க, என்ன அப்படின்னா பாஜக வந்து இங்க அதிமுக தலைமையிலான கூட்டணியா இல்லாம அது என்டிஏ தலைமையிலான கூட்டணியா மாற்ற முயற்சி பண்ணுது. அதே போல திமுக என்ன பண்ணுதுன்னா மற்ற சிறு கட்சிகள் எதுவுமே இருக்கக்கூடாது, திமுக ஆதிக்கம் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு தான் செயல்படுதா சார்? ஆமா, அது சிறு கட்சிகள் தான் முடிவு எடுக்கணும். அவங்க ஒத்துக்கிட்டு தானே போறாங்க. விசிக திருமாவளவன் அவர்கள் வந்து காட்டுமன்னார் கோயில நின்னாங்க, திரும்ப காங்கிரஸ்க்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அதே போல வந்து வைகோ அவர்களை வந்து விசிகா கேண்டிடேட் தாங்க போட்டிருக்கு, காங்கிரஸ் கிட்ட கொடுக்கல. காங்கிரஸ்ல இருந்து வந்தவரை விசிகா கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க. அதே போல வந்து வைகோ அவர்களையுமே வந்து உதயசூரியன் சின்னத்திலே நீங்க நில்லுங்க, அதை ஏத்துக்கிட்டு தனியா இன்னும் சின்னத்திலையும் கேட்டு உதயசூரியன்ல தானே அவர் நிற்கிறாரு. அதுதான் சார் சொல்றேன். இப்போ எல்லாமே வந்து அவங்க முடிவெடுக்கும் போது உங்களுக்கு என்ன? முடிவெடுக்க அவங்க பிடிக்கலன்னா வெளியேறலாமா? யாரையும் கம்பல் பண்ணி வைக்க முடியாதுல்ல. அதே மாதிரி விஜய் சொல்றாரு பாஜக அலையன்ஸுங்கிறாரு. இல்ல, அதிமுக அலையன்ஸ் தான். நாங்களே 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னோம், 6 ரெட்டலைக்கு தான் ஒரு தாமரை கொடுத்து 27 சீட்ல கன்ஃபைன் பண்ணிட்டாரு. அப்போ எடப்பாடி தலைமையிலான அணி தான். விஜய் பொய்யா சொல்றாரு, அதை மற்றவங்களும் பொய்யா சொல்றாங்க. இதுல வந்து உண்மைத்தன்மை இல்லைன்றீங்களா? ஏன்னா உண்மைத்தன்மை இல்லை. நீங்க கூட்டணி ஆட்சி என்டிஏ அதெல்லாம் பேசிட்டு கடைசியில 27 சீட்ல எடப்பாடி நிறுத்திட்டாருன்னா எடப்பாடி தானே அந்த இடத்துக்குள்ள நிற்கிறாரு. தன்னை சேர்க்கல, தன்னை கூட்டணியில சேர்க்காம பாஜகவை சேர்த்துட்டாருங்கிற வெப்ராளத்திலையும் இதுலயும் வந்து பாஜக தலைமையிலான அணின்னு சொல்றதுல நியாயம் இல்லை. திமுக சொல்றதுலயும் அது உண்மைக்கு புறம்பானதுதான். இல்ல, மோடி அவர்களே சொல்றாங்களே இந்திய தலைமையிலான கூட்டணி. என்டிஏங்கிறது வேறங்க, 27 சீட்டு தானுங்க இருக்குது. ஆமா, அண்ணாமலை அவர்கள் போட்டியிடாததுக்கு காரணம் என்ன? தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக அதிருப்தியில இருக்காரா சார்? அதான் பிரச்சாரத்துக்கு போறாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்ற எல்லா அதிமுக காரங்களும் எடப்பாடி கிட்ட டிக்கெட் வாங்கினவங்களும் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணாதான் வாக்கு வரும்னு அண்ணாமலை கிட்ட பிரச்சாரத்துக்கு போறாங்களே. அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம்ன்றது தமிழகத்துல எடுப்படும் நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து அந்த இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து நிறைய ஒரு பிரச்சாரம் எடுப்பட்டு நம்ம கணக்கு வரப்பணி இல்லை சார். போன தடவை நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களே என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜகவோட நான் கூட்டணி வைக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஜெயிச்சிருப்பேன், பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் நான் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல அப்படின்றப்ப அண்ணாமலையை தான் பிளேம் பண்ணாங்க. அண்ணாமலையை கொண்டு வந்து வச்சு எடப்பாடியை டாமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இப்போ மறுபடியும் அண்ணாமலை அவர்களை வச்சு பிரச்சாரம் பண்றதுன்றது வந்து சாத்தியம்? அதிமுக பாஜக கூட்டணி நீங்கள் சொல்ல மாதிரி பொருந்தா கூட்டணியாக தான் வர வாய்ப்பு இருக்குது. அந்த கூட்டணி பலகீனமான இடம் எதுன்னா, மக்களவைத் தேர்தலில் எதிரெதிராக நின்றுட்டு சட்டமன்ற தேர்தலில் ஒன்றா சேரும்போது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். அதில் 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டை மாறினது அவருக்கு லீடர்ஷிப்புக்கு ஒரு அடி. இந்த இடத்துல சீமான் தான் உறுதியாக தன் நிலைப்பாட்டிலே இருக்கிறாரு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில் மாறினாருன்னா இவர் அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் நிற்காம களத்தை விட்டு ஓடினது என்டிஏக்கே ஒரு வீக்னஸ் தான். ஈரோடு கிழக்கில் நிற்கிறதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில் என்டிஏ நின்றுச்சு, பாமக கேண்டிடேட்டாக நின்னாங்க, 29 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க, 50 பூத்தில் அவங்க அதிக வாக்கெடுத்தாங்க. அது ஆளுங்கட்சி எதிர்த்து விஜய் களத்துக்குள்ளே வராமல் கோழைத்தனமாக ஓடுனது மாதிரி எடப்பாடி கோழைத்தனமாக ஓடின மாதிரி ஓடாமல் அண்ணாமலை பாமகவை பயன்படுத்தி கேண்டிடேட் போட்டு 29 விழுக்காடு வாக்கெடுத்து ஆளுங்கட்சி அதிகார பலத்தை மீறி
அன்புமணிங்கிற ஒரு கேண்டிடேட்டை போட்டு 50 பூத்தில் மாம்பழம் அதிக வாக்கு எடுத்தது அண்ணாமலைக்கு சாதனை தான், அன்புமணிக்கு சாதனை தான், டாக்டர் ராமதாஸுக்கு சாதனை தான். அந்த சாதனையை செய்தவங்க அவங்க ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே வராமல் ஓடுனது. அந்த இடத்துக்குள்ள திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றான அரசியலை இந்துத்துவா தன் கையை விட்டு கையில இருந்து நழுவ விட்டு தமிழ் தேசியம் கையில் கொடுத்துட்டு அந்த தேர்தல் தான் கடைசியாக நடந்த தேர்தல். அது ஸ்டாலின் வர்சஸ் சீமான், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு ஒரு களத்தை ஏற்படுத்திடுச்சு. களத்துக்குள்ளே வராத பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான் விஜய். களத்துக்குள்ளே வராமல் ஓடி போனவர் தான் எடப்பாடி. அந்த மாதிரி விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே நின்று அண்ணாமலை அந்த களத்துக்குள்ளே நிற்க முடியாமல் போனது ஒட்டுமொத்த என்டிஐக்கு பலகீனம். இந்த புள்ளிக்குள்ளே இருந்தால் தான் அடுத்த கட்ட அரசியல் நகரம். இந்த புள்ளியை மறைச்சிக்கிட்டு பலர் பார்த்தாலும் நாளைக்கு சீமான் தெளிவாக திராவிடன்னு சொல்கிற ஓட்டு எனக்கு தேவையில்லை, தமிழன்னு சொல்லக்கூடிய ஓட்டு எனக்கு போதும்னு சொல்லுவார். இப்படித்தான் சீமானை வளர விட்டது ஆர்கே நகரில் தமிழிசை அம்மையார் தலைமையில் பாஜகவை நோட்டா கீழே கொண்டு போனனால தான் 1.1 விழுக்காடுல இருந்த நாம் தமிழர் இன்னைக்கு 8.2 விழுக்காட்டுக்கு இந்துத்துவாவை காலி பண்ணி வந்திருக்கு. இந்துத்துவா தொடர்ந்து தனித்து போட்டியிடறதுனால பாஜக கேரளாவில் 20 விழுக்காடு கிட்ட வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் பண்ணுறது தப்பு தான். இப்போ 27 சீட்டுக்கு பாஜகவை கன்பைன் பண்ண பிறகு எடப்பாடி பாஜக தலைமையிலான அணியில் இருக்காருன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு உண்மைக்கு முரணானது. இதில் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதே தான் விஜயும் வாந்தி எடுக்கிறாரு. ஸ்டாலின் சொல்கிறத எடுத்துக்கிட்டு பொய்யா சொல்கிறாரு. கண்டிப்பாக நாங்கள் 2-1 சீட்டு எதிர்பார்த்தோம், 6-1 ஆக்குனதில் எடப்பாடிக்கு சாதனை தான். இப்போ பாமக அப்படின்றது ரெண்டா பிரிஞ்சிருச்சு. இப்போ அன்புமணி அவர்கள் எடப்பாடி அவர்கள் கூடயும் ராமதாஸ் அவர்கள் சசிகலா அம்மையார் கூடயுமே கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ வன்னியர்களுடைய வாக்கு ஒரு பக்கம் இவர் வேல்முருகன் அவர்களும் வெளியில போயிட்டாங்க. அப்படின்னு திமுக இந்த வன்னியர்களோட வாக்குகளை எப்படி கவரப்போகுது? ஏன்னா ஒரு % இப்போ தர்மபுரி அந்த ஏரியா ஃபுல்லுமே அவர்களுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது அதிகம். அப்படின்றப்ப இவங்க எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்க, திமுக தனியா இருக்குது. இப்படி இருக்க பட்சத்தில் வன்னியர்களோட ஓட்டை எப்படி வாங்க போறாங்க? இப்போ 27 வன்னியர் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு பனைமரத்திப்பட்டி ராஜேந்திரனுக்கு மாநில அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க சேலம் தருமபுரி பெல்ட்டில். அவர் எல்லா ஜாதியாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வன்னியர். துரைமுருக மகனுக்கு மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. வயதானாலும் துரைமுருகனுக்கு வன்னியர் என்பதால் அண்டர்லைன் பண்ணிவிடுங்க, கண்டஸ்ட் பண்ணதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பொதுச் செயலாளருக்கு. ஸோ வன்னியர் என்பதால் வன்னியருக்கு டிக்கெட் கொடுக்கலன்னு பிரச்சாரம் பண்ணுவார்கள் என்பதால் துரைமுருகனுக்கு 80+ டிக்கெட்டு, துரைமுருக மகனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி, பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க 24க்கு பிறகு. நெய்வேலி சீட்டு சபா ராஜேந்திரனுக்கு திமுகவுக்கு கொடுக்கணுன்னாப்புல அந்த நெய்வேலி சீட்டை கேட்டார் இவர் வேல்முருகன். மேலும் அவருக்கு அந்த தெலுங்கு தாய்மொழி மக்களுக்கு எதிரான சில பிரச்சனைகள் இருந்து அவர் வெளியே போயிட்டார். அதற்கு பிறகு இவங்க பிருதாம்பிகை குருக்க மகா அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் அவங்கள தாவேக்கா எடப்பாடியில் கேண்டிடேட்டாக விடுறதுக்கு இவர் புஷி ஆனந்த் முயற்சி பண்ணுறாரு. நாங்கள் திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறோன்னு உறுதியான நிலைப்பாட்டில் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. ஃபரோஸ் காந்தி, திருவாரூர் காந்தி ஒரு கட்டத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தவர். அவரும் ராமதாஸுக்கு எதிரான அரசியல் பண்ணவர். இப்போ அவர் திமுக அணிக்கு ஆதரவு வளையத்தை கொடுக்குறாரு. CN ராமமூர்த்தி ராமதாஸுக்கு எதிராக களமாடக்கூடியவர், அவர் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. 27 வன்னியர் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஆண்டிமடம் சிவசங்கர், ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியத்துக்கு சன், பவர்ஃபுல் மினிஸ்டர், மாவட்ட செயலாளர், அவர் பவர்ஃபுல்லாக களமாடிட்டு இருக்கிறாரு. குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் வன்னியர், அவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. ஸோ இவ்வளோ வன்னியர்களும் திமுகவில் இருக்கத்தான் செய்கிறாங்க. விக்கிரவாண்டியில் அன்னியூர் சிவாங்கிற வன்னியரை தான் கேண்டிடேட்டாக போட்டாங்க. ப்ரோ வன்னியர் பண்ணி நான் வன்னியரை கன்சால்டேட் பண்ணாங்க. அப்போ களத்தை விட்டு ஓடின விஜய் வட தமிழகத்தில் போலர் ஸ்டேஷனில் மாட்டுவார். களத்துக்குள்ளே நின்ன சீமான் போலர் ஸ்டேஷனில் தாக்கு பிடிப்பார். வட தமிழகத்தில் போலர் ஸ்டேஷன் தான் வரும். அதில் 10 டிக்கெட் வாங்கின தேமுதிகவும் இது அழகாபுரம் மோகன்ராஜ்னு ஒரு வன்னியரை கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. ஸோ வன்னியருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் திமுக அணி பண்ணுது. காமராஜ் 2 வன்னியருக்கு தான் சீட்டு கொடுத்தாரு. ஸ்டாலின் ப்ரோ வன்னியர்களுக்கு 27 சீட்டை கொடுத்துக்கிட்டு அதை தாண்டி
பிரேமலதா அம்மையார் மூலமாக தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்குகளையும், திருமாவளவன் மூலமாக பறையர் சமூக வாக்குகளையும், காங்கிரஸ் மூலமாக கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளையும் கன்சால்டேட் பண்ணிக்கிட்டு அவங்க விக்கிரவாண்டியில் நடந்த மாதிரி ப்ரோ 1 இயர் நான் 1 இயர் கன்சால்டேஷன் அன்னியூர் சிவானி ஒரு 1 இயரை போட்டு ஜெயித்தது மாதிரி அவங்க ஒரு அரசியலை ஸ்டாலின் பண்ணுறாரு. இது ஸ்டாலினுக்கு தொடர்ந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல். நீங்கள் சொல்கிறது மாதிரி 1 இயர் ஓட்டு சுத்தமாக திமுகவுக்கு இல்லாமல் இல்லை. ஆனால் 1 இயர் ஓட்டு பெருமளவில் எடப்பாடிக்கும் அன்புமணிக்கும் தான் இருக்குது. திருநெல்வேலியில் 8 விழுக்காடு எடுத்த ரெட்டையில், ராமநாதபுரத்தில் 13 விழுக்காடு எடுத்த ரெட்டையில், 9 விழுக்காடு எடுத்த ரெட்டையில், தேனியில் 13 விழுக்காடு எடுத்த ரெட்டையில், சேலத்தில் 38 விழுக்காடு எடுத்தது, தருமபுரியில் 25 விழுக்காடு எடுத்தது, டெபாசிட் இழந்து கீழே போகல, விழுப்புரத்தில் 36, சிதம்பரத்தில் 36, கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல 40 எடுத்தாருன்னா வன்னியர் சமூகம் பெருமளவு எடப்பாடி பழனிசாமியை தான் ஆதரிக்கிறாங்க. அவங்க 10.5க்காகவும் சிவி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகன், வீரமணி, சுரைக்கண்ணு குடும்பத்தார் இப்படி லெவலில் இவரை தான் ஆதரிக்காங்க. அடுத்தும் பாமக அன்புமணியில் பெரிய சக்தியான அன்புமணி இங்கே ஆதரிக்கிறாரு. அன்புமணி 10.5 வச்சு தனிச்சு நின்றக்கூடாதுங்கிறதுக்காக அன்புமணியை சேர்த்துக்கிட்டாரு. இன்னைக்கு எடப்பாடிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு 10.5 டைரக்டாக சொல்லி அன்புமணி ஒரு அரசியலை பண்ணுறாரு. இந்த அரசியல் அன்புமணிக்கு இன்னைக்கும் கை கொடுக்கும், நாளைக்கும் கை கொடுக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குலத்தோர் ஓட்டை காலி பண்ணிடும். மன்னார் நாவிதர், குயவர், போயர் ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர் மங்களா, முக்குவர் பரதவர், பரதராஜகுலம் மீனவர், ஆண்டி பண்டாரம், ஜங்கம் போன்றவங்க வாக்கை காலி பண்ணிடும். சீமான் இந்த வாக்குகளை குறி வச்சு அவர் நகர்றாரு. இந்த சூழ்நிலையில் வன்னியர் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் எடப்பாடி அன்புமணி அணிக்கு 65 விழுக்காடு வன்னியர் போடுவாங்க. திமுகவுக்கு ஒரு 20 விழுக்காடு வன்னியர் போடலாம். இதுதான் என்னோட பார்வை. ஆனால் திமுக ஜெயிப்பாங்க. பறையர் 60 விழுக்காடுக்கு மேலே போட்டுருவாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் 60-70 போட்டுருவாங்க. தெலுங்கு தாய்மொழி மக்கள் 60-70 போட்டுருவாங்கன்னா இந்த தரப்புல எல்லாம் எடப்பாடிக்கு ரொம்ப குறைஞ்ச ஓட்டு தான் கிடைக்கும். இதில் பறையர் ஓட்டுகளை சீமான் பிரிப்பார், இவர் விஜய் பிரிப்பார். இப்படியெல்லாம் இந்த வாக்குகள் பிரியும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு பிரேமலதா அம்மையாரை அவமானப்படுத்தினதில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டு வராது. பறையர் சமூக ஓட்டு அவர் இடஒதுக்கீடு பிரச்சனையில் பறையர்களை கைவிட்டுட்டு அருந்ததியர் பக்கம் போனதில் பறையர் சமூக ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வராது. அடுத்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பாஜக கூட்டணியில் வராது. ஸோ இதெல்லாம் சேரும்போது வட தமிழகத்தில் மீண்டும் திமுக அணி நான் 1 இயர் போலரைசேஷனில் ப்ரோ 1 இயர் பண்ணி பெரிய ஸ்வீப் அடிக்கும். இதில் விஜய் விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வராமல் போலரைசேஷனை தடுக்க தவறுனவர் பிக்கப் ஆகிறதுக்கே சிரமப்படுவார். 1 இயர் பொலிட்டிக்குள்ளே விஜய்க்கு நிலைமை இதுதான். களத்துக்குள்ளே விஜய் ரொம்ப சிரமப்படுவார். அவரோட 1 இயர் ரசிகர்களும் போலரைசேஷனில் ஒரு சைடு போயிடுவாங்க, பறையர் ரசிகர்களும் இன்னொரு சைடு போயிடுவாங்க நிலைமை தான் இருக்கும். எடப்பாடி விஜய்க்கு கேண்டிடேட்டை இந்த பகுதியில் அப்படியே ஆஃப் பண்ணிட்டார், 1 இயர் கேண்டிடேட்டை. அதே மாதிரி கொங்கு பெல்ட்டில் விஜய்க்கு கொங்கு வேளாளர் கேண்டிடேட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டார். எப்படி பண்ணாருன்னா எடப்பாடியில் விஜய்க்கு கேண்டிடேட்டை விலைக்கு வாங்கி நிற்க விடாமல் பண்ண மாதிரி நின்னவங்களெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, பிரச்சாரம் பண்ணாண்டாங்க. விலைக்கு வாங்கப்பட்டிருக்காரா சார்? ஆமாம். ஸோ ஒரு பக்கம் கடத்திட்டாரு அப்படின்றாங்க, ஒரு பக்கம் நிற்க விடாமல் தடுத்துட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். விலைக்கு வாங்குறது, கடத்துறது, நிற்க விடாமல் பண்ணுறது எல்லாமே சம்மதம் இல்லாமல் நடக்குமா? காசு இல்லாமல் நடக்குமா? இது எல்லாமே அதிமுகவோட வேலையா சார்? வேற யாரோட வேலையாக இருக்க முடியும்? அங்கே திமுகவுக்கு வேலை நிதின்னு சொல்கிறீங்களா? பழி சொல்ல வேண்டியது தானே. இதுக்கும் திமுக எடப்பாடியில் வேட்பாளரை நிற்க விடாமல் தடுத்து விட்டார்கள், 233 என்ற எங்களை எடப்பாடியில் தடுத்து விட்டார்னு சொல்ல வேண்டியது தானே. அப்போ எவ்வளோக்குள்ள இரட்டை வேஷம், மோசடித்தனமாக எதுக்கெடுத்தாலும் ஸ்டாலின் ஒரு வன்மத்தை, சபரிசி மேல உள்ள வன்மத்தை, உதயநிதி மேல உள்ள வன்மத்தை உண்மைக்கு புறம்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க தாவேக்காரங்க. ஓகே. இல்லை, ஸ்டாலின் அவர்கள் மேலே ஆர் ராசா அவர்கள் ஒரு விமர்சனம் ஆடியோ வெளியானது இப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் காமிச்சு விமர்சனத்தை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் உதயநிதி பார்த்தீங்கன்னா இன்னுமே போன எலெக்ஷனில் தான் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. இதே எலெக்ஷன்லையும் அதே ஃபோட்டோ வச்சு விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு. இது சரியான, இதெல்லாம் ஒரு கீழ்நிலை அரசியல் தான் இதை பார்க்குறேன். இது ஒரு சரியான கீழ்நிலை அரசியல் தான் நான் பார்க்குறேன்னு சொல்லும் போதே அதை நான் ஒதுக்கி குப்பொன்னு தூர தள்ளிட்டேன் இல்லையா? ஓகே சார். இப்போ சீமான் அவர்கள் இப்போ மற்றவங்க கொடுத்துருக்க அந்த தேர்தல் அறிக்கைக்கும் சீமான் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த கட்சிகள் எல்லாமே திமுக, அதிமுக, தாவேக்கா எல்லாமே இலவசங்களை முன் வச்சிருக்குது.
ஆனால் சீமான் அவர்கள் எப்பவுமே இலவசங்களை முன்வைக்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த தடவை கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைன்றது சாத்தியப்படுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து விவசாயிகளுக்கு அரசு வேலை, ஆடு மேய்க்கிறவங்களுக்கு அரசு வேலை, அதே போல வந்து பிஹெச்டி வரைக்கும் இலவச கல்வி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. இது எல்லாமே சாத்தியப்படக்கூடிய ஒரு அறிக்கையா சார்? இதெல்லாம் ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ்ன்னு பேர். ரூபாய்க்கு 3 படி அரிசி தருவான்னு அண்ணா கேட்டாங்க. அப்பவும் சாத்தியப்படுமாங்கிற ஒரு கேள்வி இருக்க தான் தெரியுது. 1 படி நிச்சயம் 3 படி லட்சியம்னு அண்ணா சொன்னார். ஸோ அது வந்து இலவசம் சம்மந்தமாட்டு வருது. இலவசம் கூட இல்லை, ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு தானே, அதை விலையை குறைச்சி தரேன்னா சொல்ல அர்த்தம். அதே மாதிரி சீமானம் வந்து ஒரு ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸை மக்களுக்கு கொடுக்குறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறார். இப்போ இலவசங்களை கொண்டு ஒரு ஓட்டு இருக்குது, அது ஸ்டாலினுக்கு தான் போகுது. அப்போ அதுக்கு போட்டியாக இலவசங்களுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய எடப்பாடி இலவசங்களை சொல்கிறாரு. விஜய் குழப்பத்தில் இருக்கிறார். ஃபர்ஸ்ட்ல இலவசம் கூடாதுன்னாரு, திரும்ப இலவசம் 2500ன்ட்டார். அப்போ விஜய்கிட்ட நிலைப்பாடு இல்லை. சீமான் இதில் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு 3 திராவிட கட்சிகளுக்கு இடையில் தமிழ் தேசிய கட்சியாட்டு சீமான் நிற்கிறாரு. அதே மாதிரி பிராண்டி விஸ்கி கூடாதுன்னு சீமான் சொல்கிறாரு, கல் வேணும்னு சொல்கிறாரு. டைரெக்டாக தான் சொல்கிறார். அதில் அது பிராண்டி விஸ்கி கூடாதுன்னு சொல்லிட்டு கல்லை எப்படி இதுக்கலான்னு கொஸ்டின் கேட்கலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் சீமான் அதை வெளிப்படையாக தான் சொல்கிறாரு. விஜய் அதில் ரெட்டை வேஷம் போடுறாரு. ஸ்டாலின் அரசு மதுக்கடைகளை மூடலை, மது பிரியர்களுக்காக இருக்கார். எடப்பாடியும் மது பிரியர்களுக்காக அரசியல் பண்ணுறாரு. விஜய் பெண்கள் பாதுகாப்பு அது இதுன்னு ஒரு ஷோவையும் காட்டிக்கிட்டு பிராண்டி விஸ்கி நான் மூடுவேன்னு சீமான் மாதிரி சொல்லலை. இந்த இடத்துல தான் சீமானுக்கு அரசியல், நேர்மையான அரசியல். பிராண்டி விஸ்கியை மூடுவேன், கல் வேணும்னு ஓப்பனாக சொல்லிட்டார். அவர் பிராண்டி விஸ்கி ஆல்கஹால், கல் வந்து பனம்பால் தென்னம்பாலுங்கிறார். ஓகே, அது அவரோட கருத்துனாலும் கூட கல் வேணும்னு அவர் சொல்கிறாரு. விஜய் இதில் வந்து ரெட்டை வேஷம் போடுறாரு. பெண்கள் பாதுகாப்பு அதெல்லாம் சொல்லக்கூடியவர். மது பிரியர்கள் ஓட்டு கிடைக்காதுங்கிறதுக்காக எடப்பாடி ஸ்டாலின் வரிசையில் அவர் வந்து பிராண்டி விஸ்கிக்காக நிற்கிறார். இப்போ பாட்டலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. பிராண்டி விஸ்கி வேணுமா வேண்டாமாங்கிறதுல அவருக்கு தெளிவில்லை. இதெல்லாம் ரவீந்திரன் துரைசாமி மட்டும்தான் இவங்களுக்குள்ளேய மோசடித்தனத்தையும் வண்டவாளங்களையும் நான் தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ என் விஷயத்தில் இப்போ பதில் சொல்ல முடியாமல் பம்மி பதுங்கி ஓடுறாங்க. 90 நாளாக 8ஆம் தேதி அடிப்போம், ராகுல் காந்திக்கு கைக்கூலிக்க ஜனநாயக படத்துக்கு அடி உண்டுன்னு சொன்னோம். இவ்வளோ நாள் பேசாமல் இப்பவும் தேவையில்லாமல் ஸ்டாலினை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி விஜயோட இன்னொரு இது, பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்கிறாரு. நாம் தமிழர் தம்பிகள் 234 தொகுதியிலையும் பறையர் தேவேந்திர குல வேளாளர் வீடுகளில் போய் சீமான் மட்டும்தான் அதை உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்குறாப்புல, சொல்கிறாப்புல, அதை பிரச்சாரம் பண்ணுறாப்புல. விஜய் இதுக்குள்ள ஸ்டாண்டே எடுக்காம சினிமாவை பார்த்து பறையரெல்லாம் ஏமாளி இடிச்ச வாயன் பறையரெல்லாம் நம்ம 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சினிமாவை பார்த்து முட்டாளி ஏமாளின்னு நமக்கு ஓட்டு போட்டுருவான்னு நம்புறாரு. சீமான் தம்பிகள் இல்லை, சீமான் மட்டும்தான் உங்களுக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கேட்குறாரு. மேல்வாதி மங்கலம் திரௌதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு நிற்கிறாரு. விஜய் சினிமாவில் பேசிக்கிட்டு ஏமாத்துறாரு உங்களை, அது நாடகம், இது நிஜம்னு அவங்க அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள்ல விஜய் போடக்கூடிய ரெட்டை வேடத்தை நாங்கள் தான் அம்பலப்படுத்திட்டு இருக்கோம். தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்ங்கிறதுல விஜய்க்கு அதில் ஒரு ஸ்டாண்டே இல்லை. கமல்ஹாசன் அதை தெளிவாக சொன்னார். வேற எந்த அரசியல் விமர்சகர்களும் யாரும் விஜய முகத்திரையை நாங்கள் கிழிச்சு எறிகிற மாதிரி கிழிச்சு எறியலை. அந்த வகையில் நாங்கள் இன்னைக்கும் விஜய்கிட்ட கேட்குறோம், 8ஆம் தேதியே மோடி உங்களை அடிப்பாருன்னு சொல்லி உங்களுக்கு அடி விழுந்தது. அது மட்டும் இல்லை, தமிழிசை நயனாரை மீறி நாங்கள் அடிக்கிறோம் சொல்லி தான் அடித்தோம். இப்பவும் இவர் அர்ஜுன் ராம் மேக்காலை பார்க்கும்போது விஜயை பற்றி தான் சொன்னோம். ரொம்ப டேஞ்சரஸ் ஹை, அவர் ராகுல் காந்திக்கு ஒரு ஸ்டூஜி, அதனால நம்ம விடக்கூடாதுன்னு சொன்னோம். அப்போ விஜய்ங்கிற நபரை நாங்கள் அடிக்கலை. ராகுல் காந்திக்கு ஒரு கைக்கூலியா எடுபடியா இனத்தை அழித்த ராகுல் காந்தியை தூக்கி பிடிக்கக்கூடிய ஊழல் மன்ன ராகுல் காந்தியை தூக்கி பிடிக்கக்கூடிய விஜயை தான் நாங்கள் அடிக்கிறோம். நாங்கள் 8ஆம் தேதியே ரெக்கார்டு இருக்கு நாங்கள் சொல்லி அடித்தது. நீ தேவையில்லாமல் எதுக்கு ஸ்டாலினை குறை சொல்லிட்டு இருக்கா? ஓகே சார். இப்போ சீமானுடைய வாக்குகளை வந்து விஜய் தான் பெருமளவில் பிரிப்பாரு, சீமான் வாங்கின அந்த 8% ஓட்டுமே வந்து இந்த தடவை வாங்க மாட்டாரு அப்படின்ற ஒரு பார்வையை தொடர்ந்து எல்லாரும் வைக்கிறாங்களே. கமல்ஹாசன் வரும்போது இப்படி தான் சொன்னாங்க. கமல்ஹாசன் அன்னைக்கு எங்கே இருக்கிறாரு, சீமான் எங்கே இருக்கிறாரு? ஸோ சீமான் விஜயில் சீமானுக்கு பலம் என்னன்னா, சீமான் வந்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நின்னார். விஜய் கோழை நாயாட்டு களத்தை விட்டு ஓடிட்டார். விஜய் களத்தை விட்டு ஓடின தன்னை கோழை நாயின்னு சீமான் சொல்கிறத ஒத்துக்கிறாரா? பார்ட் டைம் பொலிட்டிஷியனுங்கிறத ஒத்துக்கிறாரா? அல்லது சொல்லக்கூடியவங்க ஒத்துக்குவாங்களா? கமல்ஹாசன் இப்படி பார்ட் டைம் பொலிட்டிஷியனாட்டு இருந்து விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூரில் நிற்காதனால தான் கமல்ஹாசன் கீழே போனார்.
சீமான் உயர்ந்தார். ஸோ ஃபுல் டைம் பொலிட்டிஷியனுங்கிற அடிப்படையில் பார்ட் டைம் பொலிட்டிஷியனான விஜயை சீமான் வந்து பயன்படுத்தி மேலும் வாக்கு வங்கியில் உயர்வார். ஏன்னா விஜய் 0% தான் இருக்கிறாரு. ஒன்று. அடுத்தால விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தார். சீமான் வந்து காங்கிரஸ் தமிழர்களுக்கு செய்த துரோகங்களை பேசுகிறாரு, இனப்படுகொலையை பேசுகிறாரு, காவிரி பிரச்சனையில் காங்கிரஸ் செய்த துரோகத்தை பேசுகிறாரு, கச்சத்தீவை காங்கிரஸ் இந்திரா காந்தி புகழுக்காக எடுத்து கொடுத்ததை பேசுகிறாரு, தென் முல்லை பெரியாறில் காங்கிரஸ் செய்த அநீதியை பேசுகிறாரு, கூடங்குளம் விஷயம், நீட்டு விஷயம், இதெல்லாம் காங்கிரஸை எடுத்து பேசுகிறாரு. விஜய் ரொம்ப கேவலமாக அசிங்கமாக காங்கிரஸை திமுகவோட காங்கிரஸ் போன பிறகும் உண்மையான காங்கிரஸ் என் கூட இருக்குன்னு காங்கிரஸை வச்சு ஓட்டு பிச்சை எடுக்கிறாரு. காங்கிரஸை அடித்து ஹீரோவாக இருக்கக்கூடிய சீமான் ஹீரோவா, காங்கிரஸை வச்சு பலகீனமாக ஓட்டு பிச்சை எடுக்கக்கூடிய விஜய் லீடரா? சொல்லுங்க நீங்க. காங்கிரஸ் அவர் கூட்டணியில் இல்லை, உண்மையான காங்கிரஸ் என் கூட இருக்குங்கிறாரு. காங்கிரஸ் வந்து கச்சத்தீவு, காவிரி, முல்லை பெரியாறு, ஈழத்தமிழர்கள், தமிழனுக்கே துரோகிங்கிறாரு சீமான். அவர் ஹீரோவா? காங்கிரஸை வச்சு இவரை வேண்டானி ஒதுக்கி தள்ளின காங்கிரஸை வச்சு 4 ஓட்டு கிடைக்காதான்னு அலையக்கூடிய விஜய் ஹீரோவா? யார் ஹீரோ? கமல்ஹாசன் ஹீரோவா, சீமான் ஹீரோவான்னு அன்னைக்கு கேட்ட கேள்வி வந்து அன்னைக்கும் கேட்குறேன். எல்லா களத்திலும் நின்ன சீமான் ஹீரோவா, விக்கிரவாண்டி ஹீரோட களத்தை போலரைசேஷனை கண்டு பயந்து பின்னங்கால் படையில் ஓடின விஜய் ஹீரோவா? யார் நிஜ ஹீரோ? கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்த விஜய் ஹீரோவா? திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைன்னு போல்டா இருக்கிற சீமான் ஹீரோவா? இன்னைக்கும் 2029 239 பார்லிமெண்ட்ல நிற்பேன்னு சொல்லக்கூடிய கட்ஸ் சீமானுக்கு இருக்கு. விஜய்க்கு இருக்கா? 39 தொகுதியிலே நிற்பேன், காங்கிரஸ் பாஜக கூட எல்லாம் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய மன தைரியம் விஜய்க்கு இருக்குதா? காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு இனத்தை அழிச்ச காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு ஆளா பிறந்து முடியாம போய் சீச்சி இந்த பழம் பிடிக்குங்கிற நிலைமைக்கு ஆளாகி காங்கிரஸ் திமுக கூட போன பிறகு உண்மையான காங்கிரஸ் என் கூட இருக்குன்னு சொன்னா எவ்வளவுக்குள்ள அது வெக்கக்கேடான அரசியல், எவ்வளவுக்குள்ள ஒரு அசிங்கமான ஒரு அரசியல், கீழ்த்தரமான ஒரு அரசியல். சீமான் அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸும் பாஜகவும் தமிழர்களுக்கு கேடு விளைத்த கட்சின்னு போல்டா ஏபிசிடி எதிர்ப்புல அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே இந்த எதிர்ப்புல தெளிவா இருக்கிறாரு. இன்னும் 10 நாட்கள்ல இந்த விஷயங்கள்லாம் போகும்போது விஜய் கோலத்தனமான சந்தர்ப்பவாத பச்சோந்த அரசியல்வாதி இன்னும் பறையர்கள் சினிமாவை பார்த்து ஓட்டு போடக்கூடிய ஏமாடி இளிச்சவாய் ஜாதின்னு பறையர்களை இலக்காரமா நினைச்சு சீமான மாதிரி 5 விழுக்காடு பறையர்களுக்கு உயர்த்தி கொடுக்கணுங்கிறத பேசாத ஒரு ஏமாத்து அரசியல்வாதிங்கிறதும், இலவசங்கள் விஷயத்துல ரெட்டை வேடம் போடக்கூடியவருங்கிறதும், பிராண்டி விஸ்கில ரெட்டை வேடம் போடக்கூடியவருங்கிறதும், எல்லா விஷயங்களும் மக்களுக்கு இன்னும் ஒரு 8 நாட்கள்ல தெரிய வரும்போது விஜயை நம்பி வந்த அந்த கற்பனை ஓட்டு, ஏட்டு சுரக்காய் ஓட்டு எப்படி கமல்ஹாசனை நம்பி வந்த வாக்குகள் சீமானுக்கு பலமாச்சோ அதே மாதிரி விஜயை நம்பி வந்த இந்த வாக்குகள் மாற்றம்னா உண்மையான மாற்றம் சீமான் தான். இலவசங்களை எதிர்க்கிறது சீமான் தான், காங்கிரஸை எதிர்க்கிறது சீமான் தான், எல்லா கட்சிகளையும் எதிர்த்து நிற்கிற சீமான் தான், இடைத்தேர்தல் களத்தில் நிற்கிற சீமான் தான், முழுமையா 234 போட்டு எஜுகேட்டட் கேண்டிடேட்டும் சர்வீஸ் மைண்டட் கேண்டிடேட்டும் போட்டிருக்க சீமான் தான். இந்த உண்மைகள் வெளியே வரும்போது விஜய் அனுகூல சத்துருவாட்டு சீமானுக்கு லாபகரமான ஒரு என்ட்ரியா தான் இருப்பார், கமல்ஹாசன் இருந்த மாதிரி. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் யார் ரியல் ஹீரோ, யார் வந்து மாற்றத்தை கொடுக்க போறா, யார் ஆட்சி அமைக்க போறா அப்படின்றது எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துட்டவங்களும் வந்து கண்டிப்பா ஸ்டாலின் 10 விழுக்காடு வாக்குக்கு மேல எடப்பாடியோட பெற்று தெளிவா ஆட்சி அமைப்பாரு. 24 ஸ்டாலின் 35 இடங்கள் வருவாருன்னு சொன்னேன், 39 வந்தாரு. 48 விழுக்காடு எடுப்பாருன்னு சொன்னேன், 47.3 எடுத்தாரு. விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன், 55 எடுப்பாருன்னு சொன்னேன், 63 எடுத்தாரு. ஈரோடு கிழக்கில் 70 எடுப்பாருன்னு சொன்னேன், 70 தாண்டி போனார். இந்த முறையும் தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தாவேகா போன்றவர்களின் பொறாமை, காழ்ப்புணர்ச்சியில் உதயநிதி மேல் உள்ள வன்மம், இவற்றால் அவர்கள் சொல்லக்கூடிய பொய்ச்சு குற்றச்சாட்டுகள் எல்லாம் கதிரவனை கண்ட பனித்துளி போல் காணாமல் போய் ஸ்டாலின் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். 57-62 காமராஜ் உயரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட்டணி பலத்தில் பிரேமலதா அம்மையார் மீண்டும் உள்ள வந்ததில், கே செல்வகுமார் கூட்டணிக்குள்ள வந்ததில் எடப்பாடி பல கூட்டணிகளை இழந்து விஜயாலும் சீமானாலும் எடப்பாடி பாதிக்கப்படுவதால் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் ஸ்டாலின் தனக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அதிமுகவை விட மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி சார். மீண்டும் ஒரு நேர்காணல சந்திக்கிறேன்.